கூடவே நம்ம ஊற வச்ச அரிசியும் தண்ணீர்லேருந்து ஒட்டை வடியை விட்டு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க. கலந்துட்டு அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சுட்டு இப்போ இதில் 4 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை அப்படியே ஊற்றாமல் இது மாதிரி பவுலில் உடைச்சி ஊற்றி அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. இப்போ 4 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கங்க. 250 கிராம் அரிசிக்கு 4 முட்டை கரெக்டாக இருக்கும். இந்த 1 கப் ரைஸில் 4 பேர்கிட்ட நல்லா சாப்பிடலாம். இப்போ அந்த முட்டை மேலே கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் தூவிக்கங்க. மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். கூட ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழையும் தூவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க. மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வர விட்டுடுங்க. 2 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கட்டும். இப்போ ப்ரெஷர் குக்கரை திறந்துக்கலாம். நல்ல மணக்க சுவையான முட்டை பிரியாணி ரெடி. நம்ம எப்பயுமே முட்டை பிரியாணிக்கு முழுசாக தான் முட்டை சேர்த்து பிரியாணி கிண்டுவோம். ஆனால் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும். நம்ம சேர்த்த கேரட், உருளைக்கிழங்கு மசாலாவோட முட்டையும் சேர்த்து சாப்பிட அருமையாக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷில் தனியாக செய்யவே தேவையில்லை. இது அப்படியே சாப்பிடவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுக்கலாம். அட்டகாசமான சுவையில் இந்த முட்டை பிரியாணி ரெசிபி நீங்கள் இதே மாதிரி இதே அளவுகளோட நாளைக்கு லஞ்சுக்கு செஞ்சு பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டு பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. செஞ்சு இறக்கினதுமே குக்கரோடு காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அருமையாக சூப்பராக இருந்தது. இந்த ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சாதம் கொஞ்சம் கூட குழையாமல் நல்ல உதிரியாக பொலப்பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். அந்த முட்டை மசாலாவோட சேர்த்து சாப்பிட அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நாளைக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. மீண்டும் இது மாதிரி இந்த முட்டை பிரியாணியோட செய்முறையை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் இதோட வீடியோ லிங்க் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோக்கு கீழவும் லிங்க் கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த வீடியோவை பார்த்து வீட்டில் முட்டை பிரியாணி செய்வது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இது போல் வீடியோக்களை தெரிஞ்சுக்கொள்ள தமிழ் டெக் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த முட்டை பிரியாணி சாப்பிடட்டும். நன்றி, வணக்கம்.